கொஸ்டின் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு கொஸ்டின் இல்ல. இத ரிலேட்டட் பண்ணி நெறைய கொஸ்டின்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. நெறைய பேர் பயான்ஸ் அனுப்புறாங்க. பயானுக்கு மேல பயான் வருது காய்ஸ். இன்பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய வீடியோஸ்கள் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஈரானோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, இஸ்லாமிக் ரிபப்ளிக், எக்கானமியாக இருந்தாலும் சரி. அதை தாண்டி இன்னொரு விஷயம், ஆயத்துல்லா அலி கமேனி அனைத்து முஸ்லீம்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், மாமனிதன், மிகப்பெரிய ஒரு தலைவர். இவருடைய மரணத்துக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அதை கணிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இவருடைய மரணத்துக்கு பின்னாடி முழு உலகமும் இவரை பற்றி பேசும், தேடும். விசேஷமாக யங் ஜென்ரேஷன், எங்களோட ஜென்ரேஷன் உள்ளவங்க கண்டிப்பாக தேடுவாங்க, படிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் முன்கூட்டி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கும் இதை ரிலேட்டட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஷார்ட்டாக ஆன்சராக பார்க்கும். ஸோ நான் யாரையுமே ஜஸ்டிஃபை பண்ணல காய்ஸ். அதை தாண்டி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் பல ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை விடையை நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதில் உள்ள 100% பொலிட்டிக்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சி செய்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குது ஒருத்தரை பற்றி. ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி சாக்ஸ். இவர் ஒரு யூதர். இந்த உலகத்துக்கு அமெரிக்கன்ஸோடையும் பிரிட்டிஷோடையும் அட்டூழியங்களை வெளிச்சம் போட்டு காட்டினது அப்படிங்கிறதுல இவருக்கும் ஒரு பங்கு சேரும். என்னோட ஃபேவரேட்டும் கூட. இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்சம் பேரை பார்த்து எனக்கு ஆசை இருக்குது. இவங்களை மீட் பண்ணினா கண்டிப்பாக ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில பேர்ல இவரும் ஒரு ஆள். ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். நான் மட்டும் இல்லை, அமெரிக்கன்ஸும் சரி, ரஷ்யன்ஸும் சரி, சைனீஸும் சரி, இந்தியன்ஸும் சரி, யாருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறோ அவங்க எல்லாருக்கும் இவர் ஒரு லெஜண்ட், ரைட்? இவரோட ஒரு இன்டர்வியூ இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 hours. அந்த இன்டர்வியூவை பார்த்தா மொத்த கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கும் உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு. ஸோ வேணுமெண்டா சொல்லுங்க, அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, தமிழ்ல அதோட சாராம்சத்தை கொண்டு வர முடியும் ஒரு வீடியோல, இன்ஷா அல்லாஹ். 2001 மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஜெனரல் வெஸ்லி கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பென்டகான்ல ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கிறாரு. அதுல என்ன எழுதப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காய்ஸ், அதுல எழுதப்பட்டு இருந்த விஷயம் 2026 நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 25 வருஷமும் அதில் எழுதப்பட்டது தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது ரியாலிட்டி. என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 5 வருஷத்துல 7 வார். லிபியா, ஈராக், சிரியா, சோமாலியா, சுடான், லிபியா, ஃபைனலா ஈரான். ஸோ இந்த இன்டர்வியூ இந்த ப்ரொஃபஸர் கொடுக்குறப்ப ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகல காய்ஸ். இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜெனரல் பாக்குறாரு அந்த பிளான்ல இஸ்ரேலோட தலைமையின் கீழே இந்த அத்தனை கண்ட்ரியும் யுஎஸ்ஏ இன்வேட் பண்ண போகுது, இந்த நாடுகள் மேல போர் தொடுக்க போகுது இஸ்ரேல் மூலமா அப்படின்னு சொன்ன விஷயத்த அவர் பாக்குறாரு. இந்த உலகத்துக்கு அவர் எடுத்து சொல்றாரு. சிரியாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பஷார் அல் அசாட் ஒரு டிக்டேட்டர், ரைட்? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணல. சில விஷயங்கள் இருக்குது, அரசியலா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் எங்களோட கையில இருக்கும். ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அது நடக்கிறது, அது காலம்தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த மனுஷன் 2011 வரைக்கும் சிரியால ஒரு சுமூகமான ஆட்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க கேட்டால் அப்படியும் இல்லை. சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கத்தான் செஞ்சிச்சு காய்ஸ். ஆனால் 2011 பிறகு சிரியாவுடைய தலையெழுத்தே மாறுது. பஷார் அல் அசாட் ஒரு டிக்டேட்டராக மாறுறாரு. அப்ராக்சிமேட்லி 600,000 அட்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஹிஸ்டரி பதிவு செய்து. எங்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி அப்படிங்கிறது நடந்த ஒரு சம்பவம் மட்டும்தான். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அது தனக்குள்ள பல மெஷர்மெண்ட்டை வச்சிருக்குது. ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது உண்மையாகாது. அது வரலாறின் மூலமாக அது மெஷர் பண்ணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், ஒப்பீனியன், தியரி. ஸோ நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பல கேட்டகரிஸ்ல வரும். ஸோ இதை சும்மா ஜென்ரலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பஷார் அல் அசாடுக்கும் அங்கு நடந்த விஷயங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாரு. பஷார் அல் அசாட் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டரும் கூட. ஸோ நான் இந்த விஷயங்களை நிறைய சிரியன்ஸும் சரி, பெலஸ்தீனியன்ஸும் சரி, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நான் நிறைய பேர் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன். சில சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடைச்சிச்சு, சில நேரங்களில் ஆச்சரியமான விஷயங்களும் கிடைச்சிச்சு காய்ஸ். சில நேரங்களில் இவங்க முஸ்லிம்ஸ்களாக இருந்தாலுமே கூட மார்க்கத்து மேலே ஒரு வெறுப்பு, நடந்த சம்பவங்களை அவங்க மார்க்கமாக பார்த்து அப்படியாப்பட்ட மனிதர்களையும் நான் மீட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பர்சனல் லைஃப்ல. அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாஷிங்டன் டிசி விசேஷமாக பராக் ஒபாமாவோட தலைமையின் கீழே இந்த போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. முழுக்க சிரியால நடந்த விஷயங்களுக்கும் சரி, லிபியால நடந்த விஷயங்களுக்கும் சரி, சிரியா சுடானுடைய விஷயம் நான் ஆல்ரெடி தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு ஈரான்ல நடக்கக்கூடிய விஷயங்களுமே
25 இயர்ஸுக்கு முன்னாடி முடிவெடுத்த விஷயங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அச்சீவ் பண்ணி கொண்டு வராங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாமே இவங்களோட மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஈரான்ல அல்லாஹு அலம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது காய்ஸ். ஸோ இதுதான் யதார்த்தம். அங்கே முஸ்லீம்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உண்மை. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்குமே மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு அநியாயம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் யாரு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த காய்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கவர்மெண்ட் ஏகேடி அவங்களுடைய கவர்மெண்ட் இவங்க எந்த அளவு கொள்ளையடிச்சிருக்காங்க, கலாண்டு இருக்காங்க, எவ்வளோ மோசடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க ஆட்சியில் இருக்கும் காலம் வரைக்கும் பொதுமக்களால் அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்படித்தான் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ இன்னொரு ஆட்சி மாறிச்சு அப்படின்னு சொன்னா இவங்க என்னெல்லாம் அவங்க ஆட்சி பீரியட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எங்களை காலம் சென்று தான் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்கா தான் இந்த உலகத்தோட நரேஷனை டிசைட் பண்ணுது. இன்றைக்கு மட்டுமில்ல 1945 இருந்து இந்த வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அமெரிக்கன்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, நரேஷன் டிசைட் பண்ணுறாங்க. அதாவது நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கும், இந்த இன்சிடென்ட்டை நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்கன் டிசைட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபாக்ஸ், CNN, BBC, NBC இந்த எல்லா நியூஸ் சேனல்ஸுமே காய்ஸ் ஒரே ஸ்கிரிப்டை தான் வந்துட்டு வேற விதமாக சொல்லும். சில நேரங்கள் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிரியாவுடைய விஷயத்துலையும் இதுதான் காய்ஸ் நடந்துச்சு. இப்போ அலி கமேனியோட பாட்டுக்கு வருவோம். ஈரானோட பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 50 வருஷத்துக்குள்ளார ஈரான் எந்த கண்ட்ரிக்குமே படையெடுத்து போனதில்லை, வாருக்கு இன்வைட் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. அதுதான் உண்மை காய்ஸ். ஈரான் போராக இருந்தாலும் சரி, ஈராக் தான் இன்வைட் பண்ணிச்சு ஈரானை. அதே மாதிரி சதாம் ஹுசைன், கடாஃபி இவங்க 2 பேரும் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களோட வாழ்நாளில் 75% வந்துட்டு அமெரிக்கன்ஸோட வெஸ்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. க்ளோசஸ்ட் எல்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படித்தான் இருந்தாங்க இவங்க 2 பேரும். இவங்களுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, வெஸ்ட் கூட போற ஜேர்னி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம் உம்மத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்து. இதுல இருந்து கலண்டு வந்து நாங்க தனியாக முஸ்லீம் உம்மா அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுல பெட்ரோல், ஆயில், டாலர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது, அது தனித்தலையங்க. ஸோ இவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்றப்ப இவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க வெஸ்ட். அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேருடையும் மரணம். ஸோ ஈராக்குக்கு பின்னாடி இருந்ததும் CIA ஆபரேஷன். CIA டிசைட் பண்றாங்க சிரியாவுக்கு ஒரு செல்லமா பேர் வைக்கிறாங்க, ஆபரேஷன் டிம்பர் சிக்மோர் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க சிரியன் ஆபரேஷன்ஸுக்கு. ஸோ மீடியாஸ் வந்துட்டு இவங்களோட கையில் இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அலி காமேனி ஒரு டிக்டேட்டர், அலி காமேனி பஷார் அல் அசாடை வச்சு இந்த அத்தனை படுகொலையும் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த இவங்களை ஒரு அக்ரஸர், டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி இந்த உலகத்துக்கு முன்னாடி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். இதில் விசேஷமாக ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும். சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சொல்லி வந்த விஷயங்கள் எல்லாமே US, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் செஞ்ச வேலைகள் மொசாட், CIA தலைமையின் கீழே. இதில் ஒரு சைலண்ட் பார்ட்னர் இருக்காது, அது வேற யாரும் இல்லை, எங்களோட ஷேக் சவுதி அரேபியா. ஸோ இவங்களுடைய கை இந்த எல்லா நாடுகள்லையுமே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிரெக்டாகவும் இன்டிரெக்டாகவும் பார்க்கலாம். இது அத்தனை கண்ட்ரீஸ்லையுமே சவுதி அரேபியா அவங்களுடைய கைவரிசையை காட்டி தான் இருக்குது. ஸோ இப்போ மார்க்க விஷயத்துக்குள்ள வருவோம். எனக்கு பயான் அனுப்பினவங்களுக்கு எனக்கு சொல்றதுக்கு இருக்கிறது காய்ஸ், மார்க்கம் அப்படிங்கிறது அரசியல் இல்லாமல் சம்பூர்ணம் ஆகாது. என்னன்னு சொன்னால், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு ஆன்மீக தலைவர், அதே நேரத்தில் அவர் ஒரு அரசியல் தலைவர். 4 கலீஃபாக்களுமே அரசியல் தலைவர்கள். ஸோ யாராச்சும் ஒரு ஆலிமோ, ஒரு மார்க்க அறிஞரோ, இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோ யாராக இருந்தாலும் மார்க்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மார்க்கமும் தெரியா, அரசியலும் தெரியா. ஸோ இப்பேற்பட்டவங்களுடைய பயான் நீங்கள் கேட்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இவங்க வெறுமனே இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நாலேஜ் வளர்த்து வச்சிருப்பாங்க, ஞானம் இருக்காது. அவங்களுடைய மார்க்க அறிவுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் அவங்களுடைய அரசியல் புரிதலில் எனக்கு முரண்பாடு இருக்குது. ஸோ இந்த சவுதியில் படிச்சுட்டு வரக்கூடிய உலமாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சவுதி அப்படிங்கிறத தூக்கி பிடிப்பாங்க. எது நடந்தாலுமே சவுதி ரைட் அப்படிங்கிற பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அயத்துல்லா அலி கமேனி சிரியாவில் எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுமா, லெபனானில் எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுமா? இவங்க யாருக்கும் அரசியல் தெரியல, ரைட்? ஸோ அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்கன்றதுல நானுமே இருக்கிறேன். அந்த மக்களுக்கு நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடையமே ஒப்பீனியன். அயத்துல்லா அலி கமேனி 2010 ஒரு ஃபத்வா கொடுக்குறாரு, சஹாபாக்களை விமர்சித்து பேசுறது ஹராம், மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்குது. சுன்னீஸுக்கும் ஷியாக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது. ஷியா சுன்னியுமே கூட காய்ஸ் அரசியல் பிரச்சனை, மார்க்கத்துக்கும் ஷியா சுன்னிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.
நான் என்ன எப்படி அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, நான் முஸ்லீம், எனக்கு அவங்களும் பிரதர்ஸ் இவங்களும் பிரதர்ஸ். ஏன்னா நான் 2 சைடையும் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒன்று தான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது காய்ஸ். டிஃபரன்சஸ் ஆர் யூனிவர்சல். அதை அப்படியே எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்றது ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ வீடியோட லென்த் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போய்கொண்டு இருக்குது. ஸோ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ ஃபைனலாக இதை நாங்கள் எப்படி விலங்கு எடுக்கணும்? இவங்க எல்லாரும் உத்தமர்களா? ஆயத்துல்லா அலி கமேனி சான்ஸே இல்லை. என்ன சொன்னா, இவங்க யாரும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்களும் அல்ல. அங்க நடந்தது ஹிலாஃபத்தும் அல்ல. அன்றைக்கு வார் வேற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கு வார் வேற மாதிரியாக இருக்குது காய்ஸ். ஸோ சிஐஏ சிரியாக்குள்ள, லிபியாக்குள்ள, ஈரான்குள்ள, சோமாலியாக்குள்ள, சூடான்குள்ள இவங்க ஆபரேஷன்ஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. சிஐஏ ஆபரேஷன்ஸ்னு சொன்னா காய்ஸ், இவங்க வந்துட்டு மிலிட்டரி யூனிஃபார்ம்ல போயிட்டு கன் எடுத்து போயிட்டு ஷூட் பண்ணுவாங்க, அப்படி அல்ல. நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும், அங்க மனிதர்களுக்கு இடையில கருத்து வித்தியாசங்கள் இருக்கும். அந்த இடத்தை இவங்க பயன்படுத்துவாங்க. இவங்க 24 hours இதுக்காக வேண்டி கிரவுண்ட்ல இறங்கி போராடுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுடைய உயிரையும் தியாகம் பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது சிஐஏ மொசாட் ஆஃபீஸர்ஸோட. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், நிறைய புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கலாம், ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தேடி பாருங்க. ஸோ சிஐஏ என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் நாட்டுக்குள்ள, அது சுடுகாடா மாறும் அப்படிங்கிறது இந்த உலகத்தோடைய எழுதப்படாத வரலாறு. சிரியால உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு காய்ஸ், இன்னொரு ஆட்சி மாறணும், அமெரிக்காவோட இடத்தை யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அந்த இடத்துக்கு வந்தா தான் எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா என்னெல்லாம் அட்டூழியம் செஞ்சிச்சு இந்த உலகத்துல அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு டிரான்ஸ்பேரண்டா பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துக்கு ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. பிரிட்டிஷ் செஞ்ச அட்டூழியங்கள் இன்னும் எங்களுக்கு 100% தெரியல. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா என்னெல்லாம் அட்டூழியம் இந்த உலகத்துல செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கன் எம்பையர் இது வந்து கொலாப்ஸ் ஆகணும், அதுக்கப்புறமா தான் எங்களால பார்க்க முடியும் இவங்களுடைய உண்மை முகத்தை, ரைட்? ஸோ வாஷிங்டன் டிசிக்குள்ளேயே இருந்தா சிரியாலையும் பிரச்சனை நடக்காது, லிபியாலையும் பிரச்சனை நடக்காது, ஈரான்லையும் பிரச்சனை நடக்காது, சுடான்லையும் பிரச்சனை நடக்காது, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது காய்ஸ். இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறவங்களால இந்த உலகத்துக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அது சைனா வந்தாலும் நிற்காது. என்ன பிரச்சனை வேறொரு டைமென்ஷன்ல வரும், பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. முஸ்லிம்களுக்கு இடையிலும் சரி, மிடில் ஈஸ்ட் விசேஷமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இஸ்ரேலும் இதை நிப்பாட்டாது. அப்ப காமேனி எதுக்காக வேண்டி பஷார் அல் அசாடுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக காய்ஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ் தான். ஸோ சிரியாக்குள்ள அமெரிக்காவோட ஆட்சி வர்றது ஈரானுக்குமே பெரிய ஆபத்து, அதுக்காக வேண்டி தனிவர் சப்போர்ட் பண்றாரு. அதாவது பலஸ்தீனுக்குமே சப்போர்ட் பண்றாரு. பலஸ்தீனில் இருக்கக்கூடியவங்க சுன்னி முஸ்லீம். யெமனுக்கு சப்போர்ட் பண்றாரு. யெமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் யெமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு சுன்னிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ ஏன் அந்த மனுஷன் வந்துட்டு பலஸ்தீனுக்கு உதவி செய்யணும்? பலஸ்தீன் மக்களுடைய கோரிக்கையை முன்னின்று உதவி செய்யறாரு காய்ஸ். ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு சொன்னா அந்த மக்களுக்காக வேண்டி நிற்கிறாரு. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாரோ ஹூதிஸாக இருந்தாலும். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கோ அங்கெங்கெல்லாம் காமேனி வந்துட்டு கையை வச்சிருக்கிறாரு. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஈரான் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஈரான் வந்துட்டு வாலண்டியரா போய்த்து ஹெல்ப் பண்ணல இந்த கண்ட்ரிக்கும். ஹிஸ்டரியை சரியா தேடி பாருங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட கையேந்தி நின்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஈரான் கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ பஷார் அல் அசாடுக்குமே அது தான் பண்ணினாங்க. அப்பாவி மக்களை யாரு கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அது சவுதியும் பண்ணிருக்கு. பல லட்சக்கணக்கான முஸ்லீம்களின் இழப்புல தான் சவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடே உருவாயிருக்கு. இன்றைக்கும் சவுதி அதே வேலையை தான் பண்ணி கொண்டு இருக்கு. சுடான்ல, சோமாலியால ஹிஸ்டரியை தேடி பாருங்க, அரசியலை தேடி பாருங்க, நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு காத்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பா போகல. இதை பத்தின மேலதிகமான விளக்கம் தேவைன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு கூட எனக்கு தெரியல காய்ஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.